நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சிங்கிள் பீஸ் மோட்டருக்கு ஸ்டார்டிங்க்கு மற்றும் ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய பர்ஃபெக்டான கெப்பாசிட்டி வேல்யூ என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Rich might take the videos posted here are for educational purpose only and if you should attempt to watch it and we will never take any responsibility for it. நண்பா நம்ம பிளாகரில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி வந்துட்டு என்ன வேலை செய்யும், அதுக்கான தன்மை என்ன அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு டேபிள் வியூவிலே கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் மற்றும் ரன்னிங் கெப்பாசிட்டருக்கு என்ன வோல்டேஜில் என்ன கெப்பாசிட்டி, அதுக்கான கிலோவாட்ஸ் என்ன, ஹெச்பி ரேஞ்ச் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது நீங்கள் டேபிள் வியூவில் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். எனக்கு பிளாகரில் வேணால் நான் டவுன்லோட் பண்ணி கேலரியில் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு டெலகிராமில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்தவித பாஸ்வேர்டும் கிடையாது, உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ தான். இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு நான் வியூ மட்டும் பண்ணால் போதும், நான் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெலகிராமில் வேணாம், நீங்கள் நேரடியாக பிளாகரில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த லிங்க் வந்துட்டு டேரெக்டாக நான் உங்களுக்கு யூடியூப்லேயே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 1/4 ஹெச்பி, 1/2 ஹெச்பி, 3/4, 1, 1.5, 2, 3 இது எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார்டர் சிங்கிள் பீஸில் காட்டும் போது கூட சொல்லியிருப்பேன். அதாவது 2 ஹெச்பி வந்துட்டு 35 யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 35, 70 கிடைக்காது அப்படின்றதுனால 86 போடுவாங்க, 50 ஒன்று, 36 ஒன்று போடுவாங்க. டோட்டலாக 86 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கான பர்ஃபெக்டான வேல்யூன்னு பார்க்கும்போது 30 தான். ஸோ வந்துட்டு சில இடங்களில் 35 வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுவுமே நமக்கு வேல்யூ கிடைக்காம பார்த்தீங்கன்னா நம்ம 86 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 70 வந்துட்டு கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது, ஆனால் மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய இடத்துல கிடைக்காது. அதுதான் ஒன்று. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏரியாலே பார்த்தீங்கன்னா 70 வந்துட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கடை ஏறி இறங்கினா தான் ஒரு கடையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்துட்டு 50 ஒன்று, 36 ஒன்று போடும்போது 86 ஆகிடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டான வேல்யூ இருக்கும். இந்த பர்ஃபெக்டான வேல்யூ எந்த இடத்துல பொருந்தும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு லைன் வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே சூப்பராக பொருந்தும். ஸோ எனக்கு வந்துட்டு லோ வோல்டேஜ் இதே போல் மாறும். எனது லைன் வந்துட்டு லைனுக்கும் அதே நேரத்தில் ஸ்டார்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தூரம் அதிகமாக இருக்குது. ஒயர் வந்துட்டு அலுமினி கேபிளில் வருது. இதே போல் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும், எங்கேயுமே பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிக்கான வேல்யூ வந்துட்டு மாறும். இங்கே கொடுக்கக்கூடிய சார்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு அங்கே பொருந்தாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டான வேல்யூ வந்துட்டு பொருந்தும், இல்லாட்டினா பொருந்தாது. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் 2 ஹெச்பிக்கே பார்த்தீங்கன்னா நான் 60 MFT தான் கொடுத்துருப்போம். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்பெனி தரப்பில் சொல்லப்படக்கூடிய வேல்யூ இது தான். இதில் வந்துட்டு 250 வோல்டேஜ் டு 400 அப்படின்றது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அது வோல்டேஜ் ரேஞ்ச் வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 440 வோல்டேஜ் இதே போல். ஸோ அதுதான் இது கெப்பாசிட்டருக்கான வோல்டேஜ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 250லேருந்து 440 2 ரேஞ்சிலுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் நீங்கள் அவைலபிளாக கிடைக்கும் போது உங்களுக்கு 440 வோல்ட்டில் அவைலபிளாக கிடைக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு 250 கிடைக்கும். 250 வந்துட்டு பெரும்பாலும் ஸ்டார்டிங்கே தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ரன்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வரும். ஆனால் வோல்டேஜ் வந்துட்டு இதை பார்த்து நம்ம ரெகுலராக வாங்க முடியாது. ஏன்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு தரமாட்டாங்க. பொதுவாக வந்துட்டு 120 இந்த மாதிரி நீங்கள் எந்த கெப்பாசிட்டி வாங்கினாலும் சரி. இப்போ இந்த கெப்பாசிட்டி விட்டு தள்ளுங்க, இது வந்துட்டு உங்களுக்கு 250 வோல்ட்டில் தான் வரும். இந்த கெப்பாசிட்டி ரேஞ்ச், அதாவது ரன்னிங்க்கு பயன்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சொல்கிறேன். இது ஒரு சிலது பார்த்தீங்கன்னா 250 ரேஞ்சில் வரும், ஒரு சிலது 440 ரேஞ்சில் வரும். ஸோ அது எந்த ரேஞ்சில் வந்தாலுமே அது பிரச்சனை கிடையாது, கெப்பாசிட்டி ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் மோட்டருக்கு ஓப்பன் வெல் சப்மர்சிபிளுக்கு பயன்படுத்தக்கூடிய பர்ஃபெக்டான கெப்பாசிட்டி வேல்யூ என்ன அப்படின்றத நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபீல்டில் வந்துட்டு எப்படி நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்துட்டு வோல்டேஜ் டிஃபர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி அதுக்கான பர்ஃபெக்ட் இல்லை, அதாவது இந்த சார்ட்டில் இருக்க வேல்யூ அப்போ வேலை செய்யாது, அப்போ எப்படி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓனான வேல்யூ ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.